ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகுவதாக தகவல். சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். இனி வரும் மாதங்களில் புதுச்சேரியில் தரமான இலவச அரிசி வழங்கப்படும். உறுதியளித்தார் அமைச்சர் நமச்சிவாயம். ஆபத்தான முறையில் கோரைப்பாய் விற்பனை செய்யும் வியாபாரி. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ. ரயில்வே மேம்பாலத்தில் ரவுண்டானா அமைக்க வேண்டும். அரசுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகுவதால் போக்குவரத்து விதிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழாவானது கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்றும், சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என்றும், அதிக விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது, அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை என்றும் கூறினார். வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகிறார்கள் என்றும், மேலும் புதுச்சேரி மாநிலமானது மிக சிறிய மாநிலம். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகும் நிலை ஏற்படுகிறது. சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இனி வரும் மாதங்களில் தடையின்றி இலவச அரிசி வழங்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க சென்ற முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெண்கள் இலவச அரிசியை மீண்டும் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனையடுத்து மத்திய அரசின் அனுமதி பெற்று மீண்டும் அரிசி வழங்கும் திட்டத்தை செயல்பாட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 1,80,000 சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 20 கிலோ அரிசியும், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள 1,70,000 குடும்பங்களுக்கு தலா 10 கிலோ அரிசியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதி முழுவதும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தரமான அரிசியை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாங்கி தலையில் மூட்டை மூட்டையாக சுமந்து செல்கின்றனர். மேலும் பணத்திற்கு பதிலாக தரமான வெள்ளை நிறத்தில் இலவச அரிசி வழங்குவது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் கூறியதாவது, மத்திய அரசின் ஒப்புதலோடு இலவச அரிசி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், பிரதமர் மோடி ஆசியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்கி வருகின்றது என்றும், இனி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளில் தரமான இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சிவப்பு அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரருக்கு 10 கிலோ அரிசியும் ஒவ்வொரு மாதமும் வழங்குவதற்கான நடவடிக்கையை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு இந்த திட்டம் மீண்டும் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டு, புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை ரேஷன் கடைகளையும் திறந்து இன்றைக்கு அந்த ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்காக இந்த இலவச அரிசி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் ஆபத்தான முறையில் வாகனத்தில் கோரைப்பாய் விற்பனை செய்யும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் பல்வேறு விபத்துகள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்காமல் செல்வதனால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது என்றும், மேலும் சாலைகளில் வேகமாகவும் தலைக்கவசம் அணியாமலும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்காமலும் செல்கிறார்கள் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலையில் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டி ஒருவர் கோரப்பாய்களை விற்பனை செய்வதற்காக ஒரு பெண்ணை வாகனத்தின் முன்பகுதியில் அமர்த்தி கொண்டும் மற்றொரு பெண்ணை அடுக்கி வைத்த பாய்களின் மேல் அமர்த்தி கொண்டும் அழைத்து செல்லும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
இந்நிலையில் இதுபோல் ஆபத்தான முறையில் பயணம் செய்வது அந்த ஓட்டுநருக்கு மட்டுமின்றி சாலையில் பயணிக்கும் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நூறடி சாலையில் ரவுண்டானா அமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் நூறடி சாலை ரயில்வே மேம்பாலத்தில் இந்திரா காந்தி சிலையில் இருந்து அருமார்த்தபுரம் செல்வதற்கும் அதேபோல் அருமார்த்தபுரத்தில் இருந்து மரப்பாலம் செல்வதற்கும் சில நாட்களுக்கு முன்பு பாலம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் இந்திரா காந்தி சிலையில் இருந்து அருமார்த்தபுரம் செல்வதற்கும் அருமார்த்தபுரத்தில் இருந்து மரப்பாலம் செல்வதற்கும் சுற்றி வர வேண்டிய சூழல் உள்ளதாகவும் வேலைக்கு செல்பவர்கள் தாமதமாக செல்லும் சூழல் ஏற்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் ரவுண்டானா அருகே வழி ஏற்படுத்த வேண்டும் எனவும் அரசுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழங்கள் விற்பனை செய்வதற்காக 39 கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் புது பொலிவுடன் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் பூ பழங்களை வியாபாரம் செய்து வந்த பெண்கள் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் அவர்களுக்கும் இடம் ஒதுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை அறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாதுகாப்பான முறையில் சிறு கடைகள் அமைக்க அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி விண்ணப்பித்த 11 பேரில் 39 பேருக்கு கடைகள் தயாராகி வருவதாகவும் பேருந்து நிலைய பணிகள் 95% நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான பார்த்திபன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான பார்த்திபன் ஜனவரி 29ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அப்போது அவர் சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் பார்த்திபன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரியை மையமாக வைத்துதான் ஒரு படம் தயாரிக்கப் போவதாகவும் அதற்கு அரசின் உதவி கேட்பதற்காக அமைச்சரை சந்தித்ததாகவும் அவரும் முடிந்த அளவிற்கு உதவுவதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக திரைப்படங்களின் ஒரு சில காட்சிகள் புதுவையில் எடுக்கப்படும். ஆனால் தற்பொழுது பார்த்திபன் தயாரிக்கப் போகும் படத்தில் 99% காட்சிகள் புதுச்சேரியில் தான் எடுக்கப் போவதாக பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், புதிதாக அரசியலுக்கு வருபவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று கூறியுள்ளார். மேலும் விஜய் அவர்கள் ஒரு வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அரசியலில் பெரிய இடத்திற்கு செல்ல தடை இல்லாமல் இருக்காது என்றும் அதனால் தடைகளை தாண்டி செல்வதுதான் உண்மையான தலைவனுக்கு அழகு என்றும் பார்த்திபன் கூறியுள்ளார். நீங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அது மக்கள் தரப்பு எம்ஜிஆரும் அதை தான் பண்ணாரு, கலைஞரும் அதை தானே பண்ணியிருப்பாரு. காங்கிரஸ்க்கு எதிராக அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பேசினாருங்கிறத பொறுத்து தான் அவர். ஏன்னா இதை தாண்டி நாங்கள் வேற ஒன்று செய்ய போறோம்னு சொல்லிட்டு தானே அவங்க வருவாங்க. இப்போ போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்றது நல்லா இருக்கு அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலாலாம் ஒரு தலைவர் வர முடியாது. ஒரு தலைவன் வரணும்னா டெஃபினட்டா அப்படிதான் வரணும். இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு 2 மேடை தான் ஏறி இருக்காரு இது வரைக்கும். ஒரு மேடையில சென்சேஷனலா அவர் பேசுனதெல்லாம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ நான் பேசுறேன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க, நம்ம நல்லா பேசுவோன்ற மாதிரி பதிவாயிடுச்சு. அது நமக்கு பெரிய மைனஸ். பட் விஜய் இவ்வளவு நாள் பேசாமே இருந்து அந்த மேடையில கொஞ்சம் கூட தவறு இல்லாம பேசினோன்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம். பரவாயில்லையே, ஏன்னா நம்ம நாடு எப்படின்னா பேசியே முன்னுக்கு வந்த நாடு இது. அரசியல்னா பேச்சுன்னு அர்த்தம். அதனால அந்த பேச்சுக்கும் அவர் தகுதியா இருக்காரு விஜய். அப்புறம் 2வது மேடை 2 தான் நடந்துருக்கு. அதனால இதுக்குள்ளே நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. எப்பவுமே இந்த கூட்டம் கூடுறது ஓட்டா மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க, இவரும் வராரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 8வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையானது பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தலின்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். இதற்கு புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள் போன்ற உயிரினங்களின்
மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் கோட்டைமேடு சாலைகளில் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கட்டாரோ மேற்பார்வையில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தலைமையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் விஜயலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கோபி முன்னிலையில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு சாலை மற்றும் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள், அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள மதில் சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றை ஜேசிபி எந்திரத்தை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் குணா, செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை, தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தொழுநோய் விழிப்புணர்வு இயக்கம் குறித்த நிகழ்ச்சி கோரிமேடு இந்திரா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை ஜெஸ்ஸி அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி தொழுநோய் என்றால் என்ன என்பது குறித்து விரிவுபடுத்தி விளக்கினார். மேலும் சுகாதார உதவியாளர் சிவகுமார் தொழுநோய் பரவும் விதம், கண்டறியும் முறை, சிகிச்சை குறித்தும் பேசினார். மேலும் சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் தொழுநோய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாணவர்களின் பங்கு என்ன என்பது குறித்து பேசினார். அதன் பின்னர் தொழுநோய் உறுதிமொழியை மாணவர் ஒருவர் வாசிக்க உடனிருந்த மாணவர்கள் அனைவரும் ஏற்க செய்தனர். இவ்விழாவின் இறுதியில் கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி நன்றி கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர் விருதாம்பாள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7610 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.